உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக உக்ரைனின் வான்பகுதியை அமெரிக்கா மற்றும் நேட்டோ மூட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருந்தார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி. அதை அமெரிக்காவும் நேட்டோவும் செய்தால் நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு நேரடி மோதலாக அது மாறியிருக்கும். இதனால் உக்ரைன் வான்பகுதியை மூட முடியாது என அமெரிக்காவும் நேட்டோவும் கூறிவிட்டன. அப்படியானால் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுங்கள், எமது வான்பகுதியை நாமே மூடிவிடுகிறோம் என்று உக்ரைன் கூறியது. ஒரு நாட்டின் வான்பகுதி மூடப்படுவது என்பது அந்த நாட்டின் அனுமதி இல்லாமல் வேறு விமானங்கள் அல்லது ஹெலிகாப்டர்கள் உள்ளே செல்ல முடியாது. அனுமதி இல்லாமல் உள்ளே சென்றால் அவை வீழ்த்தப்படும். அதை செய்வதற்கு சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் தேவை. உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுப்பதில் அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. தாராளமாக அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். ஆனால் வான் பாதுகாப்பு சாதனம் என்று வரும்போது அங்கு ஒரு சிக்கலும் வருகிறது. இவர்கள் கொடுக்கும் வான் பாதுகாப்பு சாதனத்தை உக்ரைனுக்கு இயக்க தெரிந்திருக்க வேண்டும். உக்ரைனுக்கு பரிச்சயமானவை சோவியத் யூனியன் தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்கள் தான். இதனால் அப்படியான வான் பாதுகாப்பு சாதனத்தை தேட வேண்டிய நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. மிகச்சில நாடுகளிடமே இப்போது சோவியத் தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளன. அவற்றை பெற்றுக் கொடுக்கும் முயற்சியில் அமெரிக்கா இறங்கியுள்ளது. அதே நேரத்தில் பிரிட்டனும் அமெரிக்காவும் மற்றொரு புதிய தீர்வுடன் வந்தார்கள். அதுதான் மேன் பேட்ஸ், மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இவற்றால் குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் அடித்து வீழ்த்த முடியும். அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்த மேன் பேட்ஸ் ஸ்ட்ரிங்கர் FIM ரக ஏவுகணைகள். பிரிட்டன் நேற்று தோளில் வைத்து இயக்கப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுத்ததை உறுதி செய்துள்ளார் பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் பென் வாலஸ். பிரிட்டன் உக்ரைனுக்கு கொடுத்திருப்பது ஸ்டார்ஸ்ட்ரீக்ஸ் வான் பாதுகாப்பு சிஸ்டம். இவை தோளில் வைத்து இயக்கப்படக்கூடியவை மட்டுமல்ல, வாகனங்களில் பொருத்தி ஏவப்படக்கூடியவை. ஸ்டார்ஸ்ட்ரீக்ஸ் வான் பாதுகாப்பு சாதனம் HVM என்ற பிரிவுக்குள் வருகிறது. HVM என்பதன் விரிவாக்கம் ஹை வெலாசிட்டி மிசைல். சில வாரங்களுக்கு முன்பே அடையாளம் கூறப்படாத கிழக்கு ஐரோப்பிய நாடு ஒன்றில் வைத்து உக்ரைன் ராணுவத்துக்கு இந்த சாதனத்தை இயக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டதாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருந்தது. இப்போது பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள சில புகைப்படங்களை வைத்து பார்க்கும்போது பயிற்சி கொடுக்கப்பட்ட நாடு போலண்ட் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக உள்ளது. பிரிட்டிஷ் ராணுவத்தின் 7வது வான் பாதுகாப்பு படையணியின் தளபதி கிரஹாம் டெய்லர் இந்த சாதனம் பற்றி கூறும்போது, குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இந்த சாதனத்தின் மூலம் உத்தரவாதமாக அடித்து வீழ்த்த முடியும். பல களமுனைகளில் நிரூபிக்கப்பட்ட சாதனம் இது. ரஷ்ய விமானப்படை மற்றும் ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் நடத்தும் விமான பறத்தல்களை நாம் அவதானித்தோம். அவர்கள் இதுவரை உக்ரைனுக்குள் இயக்கிய விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் குறைந்த உயரத்தில் பறக்கும் ரகங்களைச் சேர்ந்தவை. உக்ரைனில் ரஷ்யா நடத்த வேண்டிய தாக்குதல் முறைக்கு குறைந்த உயரத்தில் பறக்கும் சாதனங்கள் தான் அவசியமானவை. அதனால் தான் அவர்கள் இதுவரை அதிக உயரங்களில் பறக்கும் சாதனங்களை பயன்படுத்தவில்லை. அந்த வகையில் உக்ரைன் களமுனையில் இப்போது நாம் கொடுக்கும் வான் பாதுகாப்பு சிஸ்டம் உக்ரைனின் வான் பகுதியை பெருமளவு மூடக்கூடியது. வாகனங்களில் பொருத்தி இயக்கப்படும் போது LML எனப்படும் லைட் வெயிட் மல்டிபிள் லாஞ்சர்ஸ் மூலம் ஏவ முடியும். முழுமையான வான் பாதுகாப்பு சாதனமாக பயன்படுத்தும் போது ஸ்ட்ராமர் ஆயுத வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும். உடனடியாக ஏவக்கூடிய 8 ஏவுகணைகளும் 12 உதிரி ஏவுகணைகளும் வாகனத்தின் மேல் அகச்சிவப்பு ரேடாரும் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஏவுகணை ஒரு வழிகாட்டல் அமைப்பு கைடன்ஸ் சிஸ்டம் மூலம் இயங்குகிறது. இதை பயன்படுத்துவது மிக மிக எளிது. ஏவப்பட்டுவிட்டால் விமானத்தை அல்லது ஹெலிகாப்டரை நோக்கி வழிகாட்டுதல் அமைப்பின் மூலம் சென்று தாக்குவதற்கு இதில் உள்ள அகச்சிவப்பு தேடி இன்ஃப்ராரெட் சீக்கர் விமானத்தின் வெப்ப கையொப்பத்தை ஹீட் சிக்னேச்சர் லாக் செய்து தட்டிவிட்டால் ஏவுகணை தாமாகவே விமானத்தை தேடி போய் அடித்து வீழ்த்தும். இதன் வழிகாட்டுதல் அமைப்பு 2 லேசர் பீம் மூலமாக இயக்கப்படுகிறது. ஏவி விட்டு மறந்து விடுங்கள் என்ற முறையில் இது இயக்கப்படுகிறது. ஃபயர் அண்ட் ஃபார்கெட் மோட். அகச்சிவப்பு தேடி விமானத்தை லாக் செய்துவிட்டால் அதன் பின் நீங்கள் மறந்து விடலாம். உத்தரவாதமாக விமானத்தை அடித்து வீழ்த்தும். பிளேர்ஸ் அல்லது பிற வெப்ப ஆதாரங்கள் இதை தடுக்க முடியாது. பிரிட்டிஷ் தயாரிப்பு ஸ்டார்ஸ்ட்ரீக்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்கள் நேற்று உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டன.
அவற்றை இயக்கும் பயிற்சியும் உக்ரைன் ராணுவத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.